Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹை கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்? ஒன்லி ஐ ஹேவ் an X grade 7 சாப்டர் 32, 33, 34 3 சாப்டர் பார்க்க போகிறோம். ஏன்னா 3 சாப்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு, நான் தான் போடாமல் விட்டுட்டேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க. புது சாப்டர் வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் அதை பார்த்து போட ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா மற்ற நாளே ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா இதுலேயே கொஞ்சம் இதாக இருக்குது. அது போக எல்லோரும் அடுத்தடுத்த சாப்டர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? என்னால் எல்லாத்தையும் அட் டைமில் போட முடியாது. எனக்கு எக்ஸாம் ஸ்டடீஸ் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் நான் 40 மினிட்ஸ் வீடியோ போடுறதுக்கே எனக்கு 2 hours மேலே ஆகுது. ஸோ அது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போட ஆரம்பிச்சிடுறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு ஓப்பனிங் அப்போ நம்ம ஹீரோவோட அந்த வீட்டை காமிக்கிறாங்க. அதாவது அவங்க அப்பா அம்மாவோட வீட்டை. அப்போ அந்த இடத்துல ஹீரோட அப்பா இந்த போன சாப்டரில் சொல்லியிருப்பாங்களே, இந்த ஜியா கொடுத்த அந்த டைமண்ட் கோலத்தை விற்கலாம்னு, அதை பற்றி தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதை நான் மார்க்கெட்டில் பார்க்கும்போது அது ஒரு $1 million வேல்யூவேஷன் இருக்குது. அதை நம்ம விற்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை $1 million வேணாம் அப்படின்னு ஹீரோட அம்மா ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், அதை நான் விற்று நம்ம ஒரு ஷாப் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? எனக்கு இந்த ஃப்ரைடு சிக்கன் அதை ஓப்பன் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அதை ஓப்பன் பண்ணால் நம்ம அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எப்பயுமே அந்த கடை அங்கேயே இருக்கும் அப்படின்னு ஹீரோட அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன கனவுனா இந்த மாதிரி ஒரு சிக்கன் கடையை ஓப்பன் பண்ணி வைக்கணும்னு. ஆனால் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தது நம்ம விற்றானா அது கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படின்னு ஹீரோட அம்மா சொல்லும்போது அவங்கள்ட்ட ஹீரோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் கவலைப்படாது, இதெல்லாம் ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கதவு சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அப்பா அம்மா அப்படின்னு வரும்போது மகனே அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோட அப்பா இன்னைக்கு காலையில் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அதுவா அவங்கள பார்க்குறதுக்கு தான், அப்புறம் ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோட அப்பாட்ட ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு விஷயம் கொடுக்கணுமா, என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி சம்மன்ஸுக்கு லெஃப்ட் ஓவராக இருக்கிற இந்த இலை அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு 2 ஸ்டார் கேட்டகரி. அதே இந்த குக்கும்பர் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷானது கொடுத்தீங்கன்னா 3 ஸ்டார் கேட்டகரி. அதே இது அதுக்கு பிடிக்காத ஏதாச்சும் கொடுத்து, முக்கியமாக இந்த உரப்பு மாதிரி ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா அது அந்த இடத்துலேயே மட்டையாயிரும் அப்படின்னு இந்த ஃபுட் லெவல் சொல்லிட்டு இருக்காங்க, சமனிங் ஃபுட்டு. அதே ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் ஐட்டம் மாதிரி இருக்குது. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல லெவலில் பார்க்கும், நல்லா பூஸ்ட் ஆகி வேலை பார்க்கும். அப்போ நம்ம ஹீரோ ஒரு இதை சொல்லிட்டு இருக்கான், ஒரு போர்ஷனை கொடுத்துக்கிட்டு. அப்போ அந்த ஸ்லைமும் குடிச்சிக்கிட்டு அதோட எபிலிட்டி அதிகமாகிற மாதிரி இருக்குது. சரி, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்லைம் ரொம்ப குதூகலமாக இருந்துக்கிட்டு இருக்குது, கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு. அப்போ அந்த சைடு நம்ம ஹீரோ அப்பா உங்களுக்கு வச்சுருக்கேன், இதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இருக்கு, ஆனால் நான் இதை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு அவங்க அப்பா யோசிக்கிறாங்க. ஏன்னா விற்க போகிறத எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஒரு எக்ஸ்பிரஷன், அப்பா என்னாச்சு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது அது அப்படின்னு அவங்க அப்பா சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஹனி அப்படின்னு கூப்பிடும்போது அப்போ தான் ஹீரோட அப்பா இந்த மாதிரி ரிவீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃப்ரைடு சிக்கன் ஷாப்பை ஓப்பன் பண்ணணும். அப்போ நம்ம ஹீரோ என்ன இது ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், அது போக அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த கோலத்தை விற்று அந்த கடையை எப்பயுமே நேரத்தில் ஓப்பன் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்கன்னு அப்படின்னு ஹீரோட அம்மா சொல்ல, அதுக்கு ஹீரோட அப்பா ஆமாம் ஆக்சுவலாக இந்த மாதிரி கிஃப்ட்டை ஒரு காசாக்குறது ஒரு மாதிரி இருந்தாலும் அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ அப்பா நீங்கள் அதெல்லாம் விற்க தேவையில்லை, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஃபோன் எடுக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல. அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு ஃபோன் போட்டு பார்த்தா யாருன்னா அது ஜியா தான். சொல்லுங்கள் ஜீனு அப்படின்னு ஜியா சொல்லும்போது ஜியா அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். பின்னாடி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஷாக்கு, என்னது அந்த கிராண்ட் டாக்டரில் அந்த தேசி ஜங் குரூப்பில் அந்த அவ்வளோ பெரிய பொண்ணு ஒரே செகண்டில் அட்டன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு 2 பேர் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, என்னோட டிவிஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது நம்ம ஹீரோட அந்த ஸ்டாக்கோட அந்த ரேட் இருக்கும்ல, அது இப்போ என்னால் கொஞ்சோண்டு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஜியா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களோட மொத்த தொகை எவ்வளோ இருக்குன்னா 50 மில்லியன் என்னால் ஈஸியாக எடுத்து தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் இருக்கும்ல அது, அப்போ நம்ம ஹீரோ ஏன்னா ஈஸியாக 50 மில்லியனா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த 50 மில்லியன் நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு ஸ்டாக்கோட ரேட்டு தான். ஸோ அந்த இதை சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்புறம் இந்த கம்பெனி இன்னும் அதிகமாக க்ரோத் ஆகிடுச்சு போல் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு அவ்வளோலாம்
தேவையில்ல, எனக்கு ஒரு 1 மில்லியன் போதும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐ மீன் கவலைலாம் வேணாம், எனக்கு 1 மில்லியன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு நம்ம ஹீரோட அப்பா வந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னது 50 மில்லியனா, 50 பில்லியனா, 1 பில்லியனு, 2 பில்லியனு, 3 பில்லியனு அப்படின்னு வந்து ஹீரோட அப்பா வந்து அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி போய் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் உடனே அனுப்பிச்சிடும். அப்புறம் ஜியா சொல்லிட்டு இருக்காங்க, வேறு ஏதாச்சும் தேவை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் இந்த மாதிரி காசு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்று ஒரு பர்சனல் ரீசன் தான் அப்படின்னு சொல்லும்போது, அது போக ஜியாவோட பர்சனாலிட்டி வச்சு பார்த்தா அவள் இது யார்ட்டையும் சொல்ல மாட்டான். ஸோ வந்து அவட்ட நான் இனிமேல் வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த சைடு ஜியா வந்து அப்படியா, அப்போ நான் வந்து உடனே வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் அமுச்சு விட்றேன், அது போக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணால் உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வந்து தேங்க்யூ சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறேன். அங்கிட்ட ஹீரோட அப்பா வந்து இன்னும் எண்ணிக்கிட்டு இருக்காங்க, 6 மில்லியன், 7 மில்லியன், 8 மில்லியன் அப்படின்னு எண்ணிட்டு இருக்காங்களா. இங்கே வந்து ஹீரோட அம்மா தான் வந்து ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா அப்படின்னு கூப்பிடும்போது அப்போ ஹீரோட அப்பா வந்து அப்போ தான் வந்து கான்சியஸ் வராங்க. உங்களுக்கு வந்து 1 மில்லியன் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சிடுறேன், உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணி வைக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் இந்த காசு நீ கஷ்டப்பட்டு வந்து ஹேன் பண்ணியிருப்பல அப்படின்னு சொல்லும்போது, எப்பா உங்கள் பையன் வந்து ஒரு பேரண்ட்ஸோட டியூட்டியை பண்ணால் நீங்கள் என்னப்பா இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து பொறுப்போட பேசுகிறானா. அதை சரி ஹீரோட அம்மா ரொம்ப அழுகிறாங்க. பார்த்தா அந்த கோலை வந்து இருக்கிற எல்லா அந்த மூஞ்சியை துடைக்கிற டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹீரோட அம்மாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. என் மகன் எவ்வளோ வளர்ந்துட்டு அப்படின்னு வந்து ஹீரோட அம்மா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அது போக இந்த கோலத்தை வந்து நீங்கள் விற்காதீங்க, ஏன் தெரியுமா, அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய ஆயில் டேங்க்கெல்லாம் இருக்கும், அது உங்களால் தூக்க முடியாது, இந்த கோலம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அப்பாவும் ரொம்ப டச் ஆகிட்டாங்க. என் மகனா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தானே அவனா இவே அப்படின்னு 2 பேர் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அம்மா ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பக்கத்தில் போய் பார்க்கும்போது ஹீரோட அம்மா வந்து இறுக்கி கட்டி பிடிச்சி வச்சுருக்காங்க. நீ ரொம்ப நல்லா வளர்ந்துட்ட அப்படின்னு வந்து 2 பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பொறுப்பு இல்லாமல் கேம் விளாண்டுக்கிட்டு இருந்த ஒரு ஹீரோ வந்து இப்போ வந்து ரொம்ப பொறுப்போட காசெல்லாம் வந்து இது பண்ணி ஜாப்லாம் போயிட்டுருக்கால, அதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே அவங்க அப்பா வந்து ரொம்ப நன்றி சின்ஹோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது ஒரு சைல்ட்ஹுட் ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோவோட தங்கச்சி 2 பேரும் வந்து இந்த ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்படி எப்படி அடுத்த நாள் பார்த்தா இந்த மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து இன்னும் 50 புஷ்அப் எடுக்கணும், கமான் அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா அங்கிட்ட நம்ம ரொம்ப தான் என்னது 50 அப்படின்னு வந்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க கையில் பார்த்தா பெரிய ஒரு பூட்ஸ் இருக்குது, அதை தான் தூக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு லெசன் பிளான் பார்த்தீங்கன்னா அந்த மேஜி பொண்ணு வந்து இந்த மாதிரி அவங்க பவரை யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ரம்பா வந்து அவரோட எபிலிட்டியை வச்சு மற்றதெல்லாம் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆமாம் நீ கண்டிப்பாக செஞ்சால் கூட அப்படின்னு வந்து இன்ஸ்ட்ரக்டர் வந்து ரொம்ப கரகாராக இருக்காங்க. இந்த சைடு வந்து நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரிலாம் போடும்போது அவங்க அப்பா வந்து அந்த கடை பேர் என்ன வைக்கலான்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து சின்ன வயசில், அதாவது நம்ம ஹீரோ சின்ன வயசில் இருக்கும்போது இந்த கடை பேர் யோசிச்சிருப்பாங்க. அது பேர் என்ன, பார்க் சிப்ளிங்ஸ்னு. அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோட தங்கச்சியோட பேர் அந்த பார்க்கில் முடியுதுல, அதனால் அவங்க 2 பேரையும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க, பார்க் சிப்ளிங்ஸா. அப்போ கண்டிப்பாக சதத்தி எதோ இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு வந்து நம்ம ரொம்ப வந்து என்னை காப்பாற்றுக்க, இல்லை என்னை கொட்டுருக்கு, எனக்கு இதுக்கு மேலே ட்ரைனிங்கே வேணாம் அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து கண்டிப்பாக வந்து ஒருத்து தான், எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள். அப்போ நம்ம ஹீரோ வந்து இங்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அப்போ ஜின்னுன்னு ஒரு வாய்ஸ் வருது. நம்ம இன்ஸ்ட்ரக்டர் வந்து அப்படின்னு அமைதியாகிட்டு இருக்காங்க. எல்லோரும் சைலண்ட் மூடாக போயிட்டாங்க. இந்த சைடு 2 பேர், அதாவது மேஜி பொண்ணு சரி நம்ம ரொம்பவும் சரி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அப்போ அந்த சைடு வந்து ஜியா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ ஷாக்காகி பார்க்கும்போது ஜியா அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது, அதுவா நான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு ஜியா சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸசைஸா, ஏமா நீ இருக்கிற வெல்த்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து நீ எந்த ஜிம்முக்கு வேணா நான் ஹை ஜிம்முக்கு கூட போகலாமே அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, அது கரெக்டு தான், இருந்தாலும் இந்த மாதிரி இயற்கையில் எக்ஸசைஸ் பண்ணால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ நான் இங்கே வந்து முக்கியமான கண்ணு உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கதான் அப்படின்னு சொல்லும்போது, என்னது இது அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஷாக் ஆகாதா. அப்படி ஜியாட்ட வந்து உங்களுக்கு ஒரு ட்ரேடு ப்ரொப்போஸ் வந்துருக்கு, அக்ரி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அக்ரி பண்ணுறோம். பார்த்தா நம்ம ஹீரோ கேட்டிருப்பாங்க இந்த டாப் டியர் ரூயின்ஸும் யூனிவர்சல் அந்த லிக்விடும் கேட்டிருப்பான். அது எல்லாமே நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோனால் பார்க்க முடியல. என்ன டாப் டியர் ரூயின்ஸா, இது இது என் கையில் வந்துச்சு, அது சீக்கிரம் வந்துச்சு, இது எப்படி அப்போ நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகிறான். ஏன்னா இந்த உலகத்திலே வந்து ரொம்ப ரேரான பொருள் தான் இது. இது வர 1 மாதம் ஆகும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ கையில் வந்து 1 வாரத்துக்குள்ளே வந்துருச்சு. ஆமாம் நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் வந்து கோகுல் சைட்லாம் போட்டு எல்லாத்தையும் எப்படியோ வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து ஜியா அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்களா. இங்கிட்ட வந்து ஜியா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தானே கேட்டேன் எவ்வளோ சீக்கிரமாக வாங்க முடியும்னு, அதனால தான் உனக்காகவே ரொம்ப சீக்கிரமாக வாங்கிட்டேன் அப்படின்னு ஜியா வந்து கொஞ்சம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜியா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா,
இதுக்காக எனக்கு வந்து நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ரொம்ப மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த சைட் ஜியா வந்து இல்லை நீ வந்து ஒரு ஃபேவர் கேட்டால் நான் கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அந்த லிஸ்ட்டை காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோட்ட வந்து 6 டாப் டயர் இருக்குது. அதெல்லாம் வச்சு நம்ம ஹீரோ வந்து ஒரு எஃபெக்ட் செய்ய போகிறான். அதாவது ஆல்கெமிஸ்ட் மாதிரி ஒன்று செய்ய போகிறான். அது மூலமாக வந்து 300 ஸ்பீடும் அப்புறம் 300 அட்டாக் ஸ்பீடும் எல்லாத்தையும் ஏற்றுற மாதிரி வைக்க போகிறான். அதாவது லிட்டரலி நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்டாப் பண்ண போகிறான். இந்த ப்ரீவியஸ் எபிசோடு அதாவது ஒரு 10வது சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒன்று சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி ரம்பாக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் எடுத்து கொடுத்துட்டோம்னா அவளோட அந்த எபிலிட்டி வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணி விடும் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். நான் இருக்குமா அந்த தான் நம்ம ஹீரோ இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே என்னால் ஹோல்ட் பேக் பண்ண முடியாது, நான் சீக்கிரம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு வேகமாக போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது ஜியா தப்பாக நினச்சிக்காத, நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறேன், இவன் யூகோ வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அந்த சைடு இன்ஸ்ட்ரக்டர் தான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமில்ல. அப்போ இந்த சைடு நம்ம ஜியா வந்து எங்கே போகிற ஜின்னு அப்படின்னு கேட்குறவங்க நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகிட்டான். பின்னாடி வந்து இந்த ஹியூகோ பார்த்துப்பான்னு சொல்லும்போது ஹியூகோ வந்து ரெடியாக இருக்கான் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. அவன் உடம்புல இருந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ ஜியா வந்து அங்கிட்டு ஹீரோவை பார்த்துட்டு இங்கிட்டு வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்டர் பார்க்குறாங்க. அதே இன்ஸ்ட்ரக்டர் ஹியூகோ அப்படி பார்க்கும்போது இவர் என்ன ரொம்ப கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சம்மர் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரம் அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி நான் வந்து ஹெனான்ஸ் ஃபார்ஜுக்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அந்த இடத்துல போகும்போது நம்ம ஹீரோ அந்த ஃபோர்ஜுக்குள்ளே போய்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக என்னால் முடியும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்க போகிறான். நான் கண்டிப்பாக இதை எப்படியாச்சும் கண்ட்ரோலாக இது பண்ண போகிறேன், இதை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி வருது. நம்ம ஹீரோ எஸ் அப்படின்னு கொடுத்துறான். அப்போ அந்த இடத்துல வந்து நல்லா தண்டர்லாம் போட்டு எல்லாமே கம்பைண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படி கம்பைண்ட் இருக்கும்போது அதோட லெவல் ஏறிக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த சிஸ்டம் இருக்கும்ல நம்ம ஹீரோட அந்த ரூயின்ஸ் அது எல்லாமே லெவல் ஏறிட்டு இருக்கு. லெவல் 2, லெவல் 3, லெவல் 2ல் வந்து 12% வந்து இன்டெலிஜென்ட் ஏறுது, 24% இன்டெலிஜென்ட் ஏறுது, 24லேருந்து 36, 36லேருந்து 48 அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்கு. என்ஹான்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கையில் பார்த்தா ஒரு பர்பிள் கலரில் வந்து ஒரு ரூயின் மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு டாப் டயர், இது ரேரு, இந்த உலகத்திலே வந்து அதாவது இந்த வேர்ல்டு வைடில் வந்து மொத்தம் 100 மட்டும்தான் லிமிட்டாக இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதோட மொத்த எஃபர்ட் என்ன தெரியுமா, இதோட லைட் ஸ்பீட் வந்து 300% வந்து அதிகம். ஸோ நம்ம ரொம்ப வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணுறதோட 300% அதிகம்னா இன்னும் ஸ்பீடாக இருப்பாங்க நம்ம ரொம்ப. அதுலேயும் வந்து இதில் அடிஷ்னல் வந்து என்ன இருக்குன்னா ரம்பாவோட அந்த அட்டாக்கிங் ஸ்பீடு வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த கிறிஸ்டல் வந்து லெவல் 10ல் அது மேக்ஸில் இருக்கனால அதோட ஸ்டாட்ஸ் ஏறும். அதாவது இந்த ஹோல்டர் யார் வச்சுருக்காங்களோ அதோட ஸ்டாட்ஸ் ஏறும். அதனால அதோட இன்டெலிஜென்ட் வந்து 84%. அப்புறம் இன்னொன்று இன்டெலிஜென்ட் வேறு 60, அதாவது பெர்மனெண்ட் 60. அப்புறம் எஜிலிட்டி வந்து 72 ப்ளஸ் எஜிலிட்டி வந்து 60. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 60னா அது அப்படியே ப்ளஸ் ஆகும், 72னா அந்த ப்ளஸ் ஆனதை வந்து எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜாக மாற்றிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இது இன்சியன் ஓவர் பவராக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வாயிலேருந்து வார்த்தை கூட வரல, அவ்வளோ ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இதை வந்து ரம்பாட்ட கொடுத்தா அவள் கண்டிப்பாக வந்து இன்னும் லைட் ஸ்பீடாக வந்து எல்லா எஃபர்ட்டும் கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம ரம்பாவோட மூஞ்சி மட்டும் தான் காமிக்கிறாங்க. ரம்பாவோட உடம்பு வந்து அப்படியே காற்றுல ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. இங்கே பற்றி ஜின்னு எவ்வளோ வேகமாக இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது போக இது வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணால் அவளோட ஸ்பீடு வந்து 500% வரும்ல. அப்போ நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு மேலே என்ன வேணும், ஒரு ஃபேனே வந்து என் முன்னாடி இருக்குது, எனக்கு வேறு எதுவுமே வேணும், எனக்கு வேறக்கவே இருக்காது அப்போ ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுலேயும் வந்து அவளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக இன்சேனாக இருக்கும். அது இந்த ரூயின் பேர் வந்து என்னென்னா கிராஜுவேஷன் ரூன். இதை எக்யூப் பண்ணதுக்கு அடுத்து கண்டிப்பாக அவள் வந்து ஒரு ப்ரோக்கன் ஸ்கில்லாக தான் மாறுவா. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா, அதை மீன் ப்ரோக்கன் கேரக்டர். இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஜியாக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஹீரோ வந்து ரொம்ப அட்மையர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போக நான் வந்து இமேஜினேஷனே பண்ணதில்லை, இந்த மாதிரி அவள் வந்து இதை ட்ராக் டவுன் பண்ணி எனக்காக கொண்டு வருவான்னு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் மேபி அப்படின்னு ஹீரோ லைட்டாக ப்ளஸ் ஆகலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சரி, இப்போ நான் வந்து ஜியா மேலே வந்து என்னோட மொத்த ட்ரஸ்ட்டே அவன் மேலே வைக்கலாம். ஏன்னா ஜியா வந்து ரொம்ப உண்மையாக இருக்காள் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ வந்து இந்த இடத்துல ஏதோ ரிவீல் பண்ண போகிறான். அது ஜினுவா இல்லைனா அவனோட கேரக்டர்ஸ் அவனோட சமன்ஸ் வந்து பேசுமா. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்ல போகிறான்னு தெரில. இந்த சைடு பார்த்தா இன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம ஜியாவும் விட்டு வைக்கல, ஓடு ஓடு அப்படின்னு விசில் ஊதிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஜியா வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த மாதிரி நம்ம ஹீரோ அப்புறம் மேஜர் பொண்ணு ஹியூகோ அப்புறம் ரம்பா இவங்க 4 பேர் ஒன்றா இருக்கும்போது அந்த சைடு ரம்பாக்கு அந்த ஸ்டாஃபை கொடுத்தோடனே அந்த கிராஜுவேஷன் ட்ரோயின் வந்து நல்ல லெவலில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப சுற்றுல அங்கிட்டு காற்று அவ்வளோ வேகமாக அடிக்குது. இங்கே நம்ம ரம்பா வந்து இது சூப்பராக இருக்குது, என்னோட பழைய வைப் அப்படியே எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ரம்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவளோட ட்ரோயின் அவளுக்கு கிடச்சோடனே அவள் கரெக்டாக வந்து அவளோட அந்த ஃபைனல் ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போனா இதை வச்சு நான் 10th ஃப்ளோரை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கோம்.
இருக்கும்போது அந்த சைடு நம்ம ஹியூகோ சும்மா இருப்பானா, இப்போ நீ நல்லா ஸ்விங் பண்ணுறல, நீ நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டுங்க. இவன் எல்லாம் இப்படிலாம் பண்ண மாட்டானே, இவன் இப்படிலாம் கொஞ்சம் கிடையாது அப்போ நம்ம ரொம்ப நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, சரி இப்போ நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கனால உன்னோட பொட்டென்ஷியலை வந்து நான் இன்னும் வேணா இன்க்ரீஸ் பண்ணவா, உன்னை நான் இன்க்ரீஸ் பண்ணுறல, நீ வந்து இன்னும் வந்து ஸ்பீடாக சுற்று வரம்பா அப்படின்னு வந்து கொடூரமா வரம்ப நம்ம ரொம்ப இப்போதான் தெரியும் இவன் தான் அந்த யூகோ, என்னை விடவே மாட்டானே அப்படி யூகோட்ட வந்து நம்ம ரொம்ப அப்படின்னு நம்ம ரொம்ப வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பயந்துக்கிட்டு இருக்கும்போது ஹியூகோ வந்து நம்ம ரொம்ப தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி ட்ரைனிங் போகலாமா அப்படின்னு போயிட்டு இருக்கோமா, நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, சரி ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிற ஸ்கில்லை வச்சு, அதாவது ஹியூகோவோட அந்த ட்ரைனிங் வச்சு என்னால் ஒரு 20 ஃப்ளோர் அளவு போக முடியும். ஆனால் ஆல்ரெடி வந்து 10வது ஃப்ளோரே நம்மளுக்கு வந்து ரொம்ப அட்டென்ஷன் தருது. இப்போதைக்கு 10 போவோம், அது போக இந்த இடத்துல அவ்வளோ யாரும் அவ்வளோ ஃப்ளோர் போடலை, அப்போ நம்ம எதுக்கு ரொம்ப ஸ்பீடாக போனோம் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் வருது ஜின்னுன்னு. யாருன்னு பார்த்தா அது ஜியா தான். ஜியா அப்போ நம்ம ஹீரோ சொல்லும்போது, நீ இங்கே வந்துட்டியா சீக்கிரம், அப்போ நம்ம ஜியா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஆமாம் இந்த மாதிரி நீ டெய்லியும் வந்து என்னை பார்க்க வரியே, இது மூலமாக உன்னோட ஸ்டாமினா மொத்தமாக ட்ரெயின் ஆகிடாதா, அப்போ நீ எப்படி இங்கெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன்னா அவ்வளோ தூரம் வந்து ஓடி வரியா, அப்போ நம்ம ஹீரோ அக்கையில கேட்கும்போது அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, இது எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்போ நம்ம ஜியா சொல்லிட்டு இருக்காங்க. அது போக உன்னோட சமன்ஸ் வந்து அவங்க அந்த ஈகராக வந்து அந்த புஷ்அப் எல்லாமே பண்ணுறாங்களா, அதாவது அந்த எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா, அதனால எனக்கும் வந்து ரொம்ப புத்துணர்வாக இருக்குது அப்படின்னு வந்து ஹீரோயின் ஜியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடு வந்து ஜியா இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிராஜுவேஷன் ரூயின் இருக்குல்ல, அது வந்து அவளுக்கு எக்யூப் ஆனோடனே அவள் நல்லா பவராக சுற்ற ஆரம்பிச்சிட்டால, அவளோட ஸ்பீடு டாப் நாச்சாக இருக்குல்ல அப்படின்னு ஜியா சொல்லும்போது இந்த சைடு நம்ம ரம்பா வந்து காதில் வந்து ஆக்டிவேட் கம்ப்ளீட் ரேடார் அப்படின்னு வந்து நம்ம ரம்பா சொல்லிக்கிட்டு ஜியா என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா அந்த பெருமையை வந்து நம்ம ரொம்ப ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தில் வந்து நம்ம ரொம்ப என்ன பண்ணுறாங்க, இன்னும் வேகமாக சுற்றுறாங்க, காற்று பறந்துக்கிட்டு இருக்கு. அந்த சைடு நம்ம ஹீரோ வந்து இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் ஜியா, நீ கொடுத்தனால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலாக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். இந்த மாதிரி மற்றவங்களுக்கு அந்த ரூயின்ஸ் அந்த இது இருக்கும்ல, அந்த கிராஜுவேஷன் ரூயின்ஸ் அது எக்யூப் பண்ணால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஜியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது போக வந்து உனக்கு ஏதாச்சும் வேணும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுச்சு, அது போக உனக்கு ஏதாச்சும் வேணும் ஒரு வார்த்தை சொல்லு, நான் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உனக்கு செஞ்சு தருவேன். அப்போ நம்ம ஜியா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்களா, இங்கே நம்ம ஹீரோ வந்து அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இப்போ மட்டும் நான் வந்து என்னோடய ஓல்டு வெர்ஷனில் இருந்தேன்னா நான் இந்த மாதிரி இமேஜினேஷனாக பண்ணியிருக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு ரூயின் கிடச்சிருக்குன்னு. ஏன்னா நம்ம ஹீரோ கேமில் விளாடும்போது இது கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஆனால் அது போக அவள் வந்து என்னோடய ஃபேமிலி வர நல்லா கைண்ட்னஸாக பார்த்துருக்கா, இவளை வந்து கண்டிப்பாக என்னோடய ட்ரஸ்ட்டுக்கு ஒரு உறுதியான ஆள் தான் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிட்டு, அப்போனா இப்போது இந்த இடத்துல வந்து இந்த எஃபர்ட்டுக்காக நான் அவளுக்கு எதாவது செஞ்சாகணும்ல அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு, ஜியா நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் ஜியா என்ன சொல்ல போகிறா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதாவது இது வந்து நம்மளுக்குள்ளே தான் இருக்கணும், யார்ட்டையும் வந்து சொல்லிடாத, இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜியா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை அவன் வந்து ஜினுகாடு அப்படின்னு ரிவீல் பண்ண போகிறான்னா அப்படின்னு ஜியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோட சமன்ஸ்லாம் வந்துட்டு ஹீரோ பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஆட்டும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போலேருந்து வந்து நீங்கள் ஜியா முன்னாடி வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜியா கொண்டு போடல, ஜின்னு அதெல்லாம் எப்படி சமன்ஸ் பேச அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரொம்ப வந்து இப்போ தான் எனக்கு பேச முடிச்சிச்சு, எவ்வளோ நேரம் தான் நானும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, என்னால் வந்து மூச்சு விட கூட முடியல அப்படின்னு நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்களே அவர் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் இப்படி பேசாமல் எப்படி நான் ட்ரெயின் பண்ணுறது, காலைல வந்து சைலண்ட்டாக வந்து எப்போ பார்த்தா ட்ரைனிங் பண்ண வேண்டியதாக இருக்குது, இனிமேல் வந்து ஒரு ரிலீஃபாக இருக்குது அப்படி இன்ஸ்ட்ரக்டர் சொல்ல பக்கத்தில் ரொம்ப அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் பேசாமல் வந்து என்ன எப்படி கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு வந்து நம்ம அப்பா சொல்ல பக்கத்தில் வந்து அந்த மேட்ச் பண்ண என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளஸ் ஹாய் லேடி ஜியா, உங்களை பார்த்தால ரொம்ப ப்ளஷராக இருக்குது, அது போக மாஸ்டருக்கு வந்து நீங்கள் அசிஸ்ட் பண்ணுறீங்களா அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து மேட்ச் பண்ண சொல்ல இந்த சைடு ஆமாம் ரொம்ப நன்றி, நீங்கள் இருக்கிறனால இந்த மாதிரி ரூயினுக்கு போக முடியுது அப்போ நம்ம ரொம்ப வந்து விடாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது போக நீங்கள் வந்து நல்லா அதிகமாக காசு வச்சுருக்கீங்களாக்கா, அதனால் எனக்கு நீங்கள் க்ரீம் பண்ணி வாங்கி தரணும், அதை வரும்போது க்ரீம் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு நம்ம ஜியாக்கு என்ன நடக்குது அப்போ நம்ம ஜியா வந்து இது எப்படி பேசுது அவன் ஜியா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் நம்ம ரப்பாவை போட்டு நசுக்கு அங்கிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து என்னை மன்னிச்சிரு, இது எல்லாம் வந்து முதல்ல சீக்கிரட்டாக இருந்துச்சு அதான் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சீரியஸாக சமந்தனால பேச முடியாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்படியே கிளம்புறேன். நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் பார்க்குறேன். இந்த சைடு நம்ம ரப்பாவை பிடிச்சி நசுக்கும் போது நம்ம ரப்பா தான் பார்ப்போம். ஆனால் இதில் ஒரு சென்ஸ் இல்லை, எப்படி சமன் பேச அப்படிங்கிட்ட வந்து நம்ம லோட ஜியா வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் போயிட்டு இருக்கான். ஆனால் பேசிக்கலாக வந்து இந்த மாதிரி சமன்ஸை வந்து
பேசுதா? ஆனால் இந்த மாதிரி பேசுறது நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஒருவேளை இது வந்து இந்த சமன்ஸ் எல்லாம் வந்து ஜினுகாடோட கனெக்ட் ஆகிருக்குமோ அப்படின்னு வந்து நம்ம ஜியா கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா இந்த மாதிரி நம்ம ஜியா வந்து ஹே ரொம்ப நீ மன்னிச்சிருப்பா இந்த க்ரீம் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப வந்து ரொம்ப கோபமாக அப்படியே வந்து கண்ணத்தை ஊப்பி வச்சுட்டு அந்த க்ரீம் பண்ணை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு அப்பாலஜிஸாக. அது வந்து இடையில எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி வரும், அதையும் நான் சேர்த்து போகிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி அந்த பில்டிங்கை காமிக்கிறாங்க. அதான் நம்ம ஹீரோ வந்து அந்த ஃப்ளோரில் வந்து ஏறதுக்காக போகிறான். அப்படி போகும்போது நம்ம ஜியா அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்களா, நம்ம ஹீரோக்கு அந்த வெஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. அந்த வெஸ்ட்டெல்லாம் போடும்போது சரி அப்போ நான் உள்ளே போகிறேன். அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், ஜியாவுக்கு தான் நன்றி சொல்லணும், அவளோட ரெக்கமெண்டேஷனால தான் இந்த கியரோ இந்த கேமராவோ என்னால் இந்த தடவை எடுத்துகிட்டு போக முடியுது. ஆனால் அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கும் போது ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஜீனு நீ இந்த 10th ஃப்ளோர் போகிறல அதை நீ ரெக்கார்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பான். அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நீ சமன்ஸ் பேசுகிறனால தானே நீ எதுவும் வந்து வீடியோ எடுக்க மாட்டேற, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் கவலைப்படாது, இதெல்லாம் நம்ம செல் பண்ண மாட்டோம், இதை சும்மா நம்ம ஸ்டோர் பண்ணி தான் வைக்க போகிறோம், ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி வச்சுக்கோ, இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து இதை நம்ம கடைசியாக வந்து ஒரு ரிவீல் பண்ணலாம், இதை ரிவீல் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ப்ரெஸ்ட்டு காம்ப்ரஸன் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஜினு காடாக ஆகிட்டானா நம்ம ஹீரோக்கு வந்து, அதாவது இந்த சவுத் கொரியாவில் இந்த உலகத்துலேயே வந்து நம்ம ஹீரோ தான் வந்து பெரிய ஆள். ஸோ அவனை வந்து ரிவீல் பண்ணும்போது இதெல்லாம் வந்து காமிச்சோம்னா இன்னும் வந்து நம்ம ஹீரோட பாப்புலாரிட்டி வந்து பூஸ்ட் ஆகும்ல, அதை பற்றி தான் வந்து ஜியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல, இல்லை நீயே பார்த்துக்க அப்படி ஹீரோ சொல்லியிருப்பான். அதனால தான் நம்ம ஹீரோ இந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்ணுறக்கா வந்திருக்கான். இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது. அது போக நான் ஜியா கண்டிப்பாக நம்பலாம், அவர்கிட்ட தான் எல்லா ஃபுட்டேஜும் இருக்கும். ஸோ இதில் எனக்கு எந்த மைனஸும் கிடையாது, ஏன்னா நான் அவளை ரொம்ப நம்புறேன். அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே ஜியா வந்து கொஞ்சம் கவலையாக இருக்காங்க, ஏன்னா இது 10th ஃப்ளோர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்ல, அதனால் ஜீனு நீ ஹர்ட் ஆகாமல் வந்துடு அப்படின்னு சொல்லும்போது கவலைப்படாத அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். பக்கத்தில் வந்து இந்த 2 பேர் இருப்பாங்களே, அதாவது ஜின்னும் வந்து கன்னடிக்காரனும். ஜின்னு வந்து என்ன சொல்கிறான்னா, ஆமாம் சார் நீங்கள் வந்து 1 பீஸில் அப்படியே வந்துடும், ஒரு அடி கூட படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லும்போது கன்னடிக்காரன் என்ன சொல்கிறான்னா, சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படின்னு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். எல்லாரும் ரொம்ப நர்வஸாக இருக்காங்க, நர்வஸ் ஆக்கிடுவாங்க போடையே. ஆமாம் இப்போ தான் நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த இடத்துல யார் இவ்வளோ தூரம் வந்தது இல்லைல்ல, இங்கே வந்தால் அவங்களோட உயிருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால அவங்க வரி ஆகுறது நேச்சுரலாக ஒரு விஷயந்தான். இருந்தாலும் வந்து இந்த மாதிரி வந்து ஹீரோ நினச்சிக்கிட்டே கவலைப்படாதீங்க, நான் இந்த 10th ஃப்ளோர்லாம் சாக மாட்டேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கா. அது இப்போ நம்ம ஹீரோ ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா எனக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு இடத்துக்குள்ளே வரா, அந்த இடம் கொஞ்சம் ஸ்பூக்கியாக இருக்குது. நீங்கள் வந்து 10th ஃப்ளோரில் டவர் ஆஃப் ட்ரையலுக்குள்ளே வந்துட்டீங்க, இந்த இடத்துல வந்து ஒத்தக்கண்ணு ஜெயிண்ட்டை வந்து நீங்கள் டிஃபீட் பண்ணோம், அது எஸ் ரேங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி உள்ளே வரும்போது எல்லாம் நொறுங்கி கிடக்குது. நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ சீரியஸான மூடில் மாறிட்டான். அந்த இடத்துல ஒரு ஒத்தக்கண்ணு ஜெயிண்ட் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்க்குறான். அப்போ அந்த ஒத்தக்கண்ணு ஜெயிண்ட் வந்து அப்படியே கத்திக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் மேசிவாக தான் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல நான் வந்து ஃபோக்கஸை விடக்கூடாது. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிட்டு அவனோட சமன்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கான். எல்லா சமன்ஸ் வந்து நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரம்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரம்பா வந்து அவளோட ஸ்டாஃப் வச்சுக்கிட்டு ஃபுல் ஸ்பீடாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கா. அதனால் அங்கே இருக்க எல்லாத்துக்கும் வந்து பஃப் ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து எல்லாத்துக்கும் பஃப் ஏறும்போது இந்த சைன் மேஜ் பொண்ணு வந்து ஓகே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எபிலிட்டி யூஸ் பண்ணுறாங்க. மற்ற எல்லாரும் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறக்கும் நம்ம மேஜ் பொண்ணு வந்து அவளோட பவர் வந்து நல்லா சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறா. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கோலம் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கு. அந்த கோலமே எவ்வளோ பெருசாக இருக்கும், ஆனால் அதோட அந்த ஒத்தக்கண்ணு ஜெயிண்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த ஒத்தக்கண்ணு ஜெயிண்ட் வந்து கையை வச்சு ஒரு ஸ்விங் பண்ணுது. பார்த்தா அந்த கோலம் அந்த இடத்துல வந்து டிஃபீட் ஆகுது. அது மேலே இருக்கிற ஒரு மேஜ் இருக்கும், அதாவது அந்த ஹீலிங் பண்ணுற பஃப் மாதிரி ஒரு மேட்ச் இருக்கும், அது அந்த இடத்துல டிஃபீட் ஆகுது. இன்னொன்று சைடு பார்த்தா இந்த ஸ்னைப்பர் வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான், டிராகன் வச்சு நெருப்பு கக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒத்தக்கண்ணு மேலே ஒன்றுமே டேமேஜ் ஆகலை. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஓகே இப்போ டைம் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோட சமன் எல்லாமே ஒன்று ஒன்றா செத்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் மைலேஜி இப்போ இந்த நேரம் வந்துருச்சுல அப்படின்னு வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்டர் ஜின் வந்து ரெடியாக இருக்காங்க. இப்போ என்னோட மூவை நான் காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபுல் சார்ஜ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் அந்த ஒத்தக்கண்ணு மான்ஸ்டர் வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களே, அப்போ நம்மளோட ஹியூகோ அதாவது வந்து இன்ஸ்ட்ரக்டர் வேகமாக போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த ஒத்தக்கண்ணு மான்ஸ்டர் அடிக்கும்போது நம்ம ஹியூகோ அதில் வந்து மிஸ் ஆகிட்டான். அப்படி மிஸ் ஆகி அப்படியே மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். இந்த பென்டனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் வந்து அந்த மார்வரில் மேலே ஏறி வருவாள், அந்த மாதிரி வந்து இங்கே ஹியூகோ வந்து ஏறிட்டு இருக்கான். அப்படி ஏறும்போது அந்த ஒத்தக்கண்ணு மான்ஸ்டர் வந்து நம்ம ஹியூகோ பார்த்துடுச்சு. அப்படி பார்க்கும்போது அந்த ஒத்தக்கண்ணு மான்ஸ்டர் அடிக்க வரும்போது அந்த கண்ணுக்கு நேராக ஏதோ ஒரு க்ளீன் கலரில் ஒரு எனர்ஜி போயிட்டு இருக்கு. பார்த்தா ஹியூகோ தான் ஒரு அட்டாக் பண்ணியிருக்கான். அந்த அட்டாக்ல எவ்வளோ பெரிய அட்டாக்கு, அந்த அட்டாக்ல பார்த்தா அந்த
மான்ஸ்டருக்கு சின்னதாக ஒரு ஹெச்பி தான் குறைஞ்சிருக்கு, அதுக்கு பெருசாக ஸ்க்ராட்ச் விழுந்த மாதிரி இல்லை. அப்போ அந்த சைடு நம்ம ஹியூகோ போட்டு நசுக்கிட்டு இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இதில் வந்து அவ்வளோ ஹூண்டு வரல. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான், ஆனால் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹியூகோ அதுலேருந்து தப்பிச்சு அடுத்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இன்னொன்று இல்லை, கண்ணில் வந்து சரட்டுன்னு வெட்டிட்டு போகும்போது நம்ம ரொம்ப வந்து பஃபை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது ஹியூகோ வந்து சும்மா இருப்பானா, அவனோட எல்லா எபிலிட்டி வச்சு இன்னும் வேகமாக போய் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டே இருக்கான். அப்படி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்னதான் வந்து நாங்கள் வீக்காக இருந்தாலும் இந்த இடத்துல ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஏன்னா வந்து இவ்வளோ ஸ்பீடாக போகும்போது ஒரு 100 அடி வந்து அடித்தா ஒரு 100 ஹெச்பி குறையாதா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப காமாக இருக்கு. பக்கத்தில் நம்ம ரொம்ப தான் இந்த டெராஸ்பின் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அந்த டேமேஜ் வந்து மேசிவாக தான் இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒத்தக்கணு மான்ஸ்டரோட ஒத்தக்கணு மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு, அது கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹியூகோ வந்து அந்த இடத்துல இருக்கா, உன் கண்ணு இல்லைனா நீ எப்படி என்னைய பார்ப்பேன், உன் கண்ணு க்ளோஸாக இருக்கிறக்குள்ள உன்னை மொத்தமாக நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்போ நம்மளோட ஹியூகோ சொல்லிட்டு இருக்கும்போது அவள் கண்ணு மூடிட்டு இருக்கும்போது அதோட விரலை ஃபுல்லாக வெட்டிக்கிட்டு இருக்கா நம்ம ஹியூகோ. அப்படி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ரொம்ப வந்து சரி அப்போ நான் இன்னும் வேகமாக ஸ்விம் பண்ணுவேன். அப்போ நம்ம ரொம்ப வந்து ரொம்ப எனர்ஜிட்டிக் கேட்குறாங்க, ஏன்னா அவங்க கையில் தான் வந்து இந்த இது இருக்குல்ல ஸ்டாஃப். அப்போ நம்ம ஹியூகோ வந்து சிக்னல் கொடுத்தோடனே ஓகே அப்போ நான் இன்னும் வேகமாக சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒத்தக்கான மான்ஸ்டர் அந்த இடத்துல விழுகுது. ஓகே அப்போ முடிஞ்சிருச்சு, கடைசியாக நீ தான் ட்ராகன் பிளாஸ்ட் யூஸ் பண்ண அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கமெண்ட் கொடுக்குறான். யாருன்னு பார்த்தா நம்ம மேஜ் பண்ணுதான். அப்போ அவங்க கண்ணை திறந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட எல்லா ஃபயர் ட்ராகன்ஸும் வந்து அந்த அந்த ஒத்தக்கண்ணு மேலே வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படி போகும்போது அந்த ஒத்தக்கண்ணு மான்ஸ்டர் அப்படியே கத்திக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல நெருப்பில் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் வருது. நீங்கள் 10வது ஃப்ளோரை கிளியர் பண்ணிட்டீங்க, 1 ஐ எஸ் ரேங்க் வந்து டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வரும்போது இது இந்த டஞ்சன் இப்போ கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா, இல்லை நம்ம ஹீரோ பார்த்தாலும் இது ஈஸியாக முடிச்சால நீங்கள் 10வது ஃப்ளோரை முடிச்சனால கங்க்ராட்ஸ் அப்படின்னு வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த பொட்டி எடுத்து பார்க்குறான், இதில் என்ன டிஃப்ரெண்ட்டான மார்க்கிங் இருக்குது, ஒரு ஏதாச்சும் வித்தியாசமாக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ ஒரு சைடு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ரம்பாவும் ரொம்ப வந்து பெருமையாக நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா ரம்பா வந்து இப்போ ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டாங்கல்ல, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரம்பா. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து இந்த எக்ஸ்ட்ரா ரேங்கை வச்சு நான் இந்த மொத்தத்தையும் வந்து ரூயினை முடிச்சிடலாமோ அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இன்னும் சைடு பார்த்தா நம்ம ரம்பா வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி இருக்குது. நம்ம ரம்பா வந்து இந்த மெமரி கார்டு கொடுக்க மாட்டான், ஏன்னா வந்து இந்த மாதிரி நீ க்ரீம் பண்ணி வாங்கி கூட நான் அப்போ தான் மெமரி கார்டு தருவேன்னு சொல்கிறாங்க. இந்த மெமரி கார்டில் தான் எல்லா ரெக்கார்டும் இருக்கும். அப்படி இன்னொன்று சைடு பார்த்தா இந்த ஆஃபீஸை காமிக்கிறாங்க. இங்கே வந்து ஜியா வந்து அந்த மெமரி கார்டை வந்து போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இது வந்து அவங்க 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்களா அப்படின்னு வந்து ஜின் கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ஹீரோ இந்த டஞ்சன் வந்து 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டான். அப்போ இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பஸ் இதை நம்ம ப்ளே பண்ணி ஆகணும். அப்போ அந்த கனாடிக்காரன் சொல்கிறான், அவன் நல்லா வெயிட் பண்ண முடியல, அது என்ன இருக்குது நான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ தான் கேஷுவல் வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு வந்து ஜியா வந்து அது ஓகே ப்ளே பண்ணலான்னு ப்ளே பண்ணும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துல அட்டாக் பண்ணதும் அந்த இடத்துல எல்லாமே டிஃபீட் ஆனதும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு நம்மளோட ஹியூகோ வந்து என்ன சொல்லியிருப்பான், மைலார்ட் நான் வந்து என்னோட மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள். இதை கேட்டோடனே மற்ற 2 பேரும் ஷாக்காக சமன்ஸ் பேச முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் மொத்தமாக டிஃபீட் ஆகுது. அப்படி டிஃபீட் ஆகும்போது அவங்க ஷாக்கில் இருக்காங்க, மான்ஸ்டர் எப்படி பேச, இது ஏதோ ஒரு பக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜியா வந்து நீங்கள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டீங்களா அப்படி சொல்லும்போது பாஸ் அப்போ இந்த உங்களுக்கே தெரியுமா அப்போ ஜின்னு கேட்கும்போது ஆமாம் நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன், ஏன்னா எனக்கும் தெரியாது இந்த மாதிரி சமன்ஸ் பேசணும். அப்படியா அப்போ இந்த இவர் யார் தான் இவர் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் இவ்வளோ இது வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ சாதனை பண்ணிகிட்டு இருக்காங்க, அது 10 ஃப்ளோர் 10 நிமிஷத்தில் முடிச்சா யார் இவர் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு இவ்வளோ பெரிய ஒரு ஆள்னா இந்த கண்ட்ரியில் பெரிய ஆள் ஆகலாமே, ஒருவேளை வந்து இவங்க ஜினுகார்டுக்கு தெரிஞ்சவராக இருப்பாங்களோ அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு ஒரு பொறி தட்டு. ஒரு நிமிஷம் ஜினு காட் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்ப்பா, ஜினு காட் அப்போ ஜின் ஹூ காட் அப்போ ஜின் ஹூ அப்போ ஜினுனா ஜின் ஹூவா அப்போ ஜின்னு அப்போ அவர் தான் பஸ் அப்போ ஜினு காட் அப்படின்னு வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா, எனக்கு ஏற்கனவே தெரியும் அவர் ஜினு காட் தானே, அதனால் இதை கொஞ்சம் நம்ம அமைதியாக தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியுமா, ஆமாம் அது போக அவராக வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாலும் நம்ம இதை எதுவும் வெளியே சொல்லக்கூடாது, ஸோ நீங்களும் வந்து இதை உள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்போ அந்த சைடு சொல்லிட்டு இருக்காங்க இதை சீக்கிரட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஜியா வந்து இன்னொரு தடவை சொல்கிறாங்க. அது போக இந்த கம்பெனி வந்து இன்னும் பெருசாக போகுது, இந்த வேர்ல்டுலேயே வந்து பெருசாக போகுது அப்படின்னு ஜியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கண்ணா இந்த பட்டியலில் கூட நம்ம வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பிளே ஜோனில் பார்த்தா கிராஃப்டிங் செஷன் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து இந்த போன எபிசோடுக்கு முந்தின எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து பி ரேங்கில் வந்து அந்த அப்சல்யூட்டாக சமன் வந்து பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸோ அதுதான் நம்ம ஹீரோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்வெர்ட்டில் வந்து கிங் எம்பளமும் ப்ளஸ் அல்டிமேட் சமனிங் ஸ்க்ரோலும் யூஸ் பண்ண போகிறான். இந்த இடத்துல வந்து அந்த அல்டிமேட் சமனிங் ஸ்க்ரோலில் என்ன இருக்குன்னா பி ரேங்க் வந்து 94% வந்து நம்ம ஹீரோக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏ ரேங்க் வந்து 5%, எஸ் ரேங்க் வந்து 1% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ரேண்டமாக வராதான், நான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை, இந்த மாதிரி ஒரு அல்டிமேட் டியர் ஸ்க்ரோல் என் கையில் இருக்குன்னு அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி அப்போனா நான் இந்த இடத்துல நான் வேலையை ஆரம்பிக்க போகிறேன்.
நான் வந்து ஜின்னு கார்டாக இருக்கும்போது இது என் கையில் வர்றதே ரொம்ப ரேர் தெரியுமா, ஆனால் இப்போ என் கையில் இருக்குது, சரி இதை வச்சு நம்ம ஆரம்பிப்போமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இதில் வந்து எஸ் ரேங்க் வந்து வரதுக்கு ட்ராப் இருக்குது, இதை நான் யூஸ் பண்ணலாம், பட் இப்போ எதுக்கு எனக்கு வேணாம், இதை விற்றா அதிகமாக காசு கிடைக்கும், ஆனால் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போது நான் வந்து அந்த கேரண்டி சம்மனிங் ஸ்க்ரோல்னு அந்த இது இருக்குல்ல, அந்த ப்ளூ பிரிண்ட் அதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த எம்ப்ளம் சரி, அந்த 94% வருது அந்த பி ரேங்க் ஸ்க்ரோல் இருக்குல்ல, அதையும் சரி எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கம்பைன் பண்ண போகிறான். அப்படி கம்பைன் பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு புதுசாக ஒன்று வரப்போகுது. இதோட ப்ராபிலிட்டி வந்து 80% தான் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து ஒழுங்காக கிடைக்காம போயிடுச்சுன்னா இந்த ஹை கிரேடில் இருக்க ஸ்க்ரோலும் வந்து டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ நான் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா, ப்ளீஸ் 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 உடஞ்சிருந்து கரெக்டாக வந்துரு. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சக்ஸஸ், நீங்கள் வந்து பி ரேங்க் அப்சல்யூட் அதாவது கேரண்டி சம்மனிங் ஸ்க்ரோலை வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அப்போ தான் நெஞ்சிலேருந்து ஹார்ட் அட்டாக் அப்படி நார்மல் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிர்ச்சியிலே கீழே விழுந்துட்டான். அப்படி விழுகும்போது யாருப்பாவே என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கிராஃப்டிங்கில் ஃபெயிலாக இருப்பான் இல்லை சக்ஸஸ் ஆயிருப்பான், அதான் வந்து கிரவுண்டில் கிடக்கிறான் அப்படி இன்னொருத்தர் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன், நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படி ஹீரோ வளசில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சக்ஸஸ் ஆகிட்டேன். ஆனால் இப்போ கேள்வி என்னன்னா, நான் அடுத்து யாரை கூப்பிடலாம், பேசாமல் நான் அவங்ககிட்ட கேட்டு பேசலாமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பான், பி ரேங்கில் வந்து எக்ஸ்கிரேடில் 2 பேர் இருப்பாங்க, அதில் வந்து யாராச்சும் வந்து ஒரு ஆளை புல் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார்ல. ஸோ அதை இந்த ஸ்க்ரோலை வச்சு நம்ம ஹீரோனால இப்போ புல் பண்ண முடியும். ஏன்னா வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த சமனிங் ஸ்க்ரோலை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோட இந்த சாப்டர் முடிக்கிறேன். இந்த சாப்டர் வந்து இதளவு தான் வந்திருக்கு, இதுக்கு அடுத்து வரல. அதனால் நான் திரும்பி வந்து அந்த ரியாலிட்டி குஸ்ட்டை போட ஆரம்பிக்க போகிறேன். அதே மாதிரி இன்னொன்று ஒரு மான்வா இருக்குது, அதை 2 சாப்டர் அளவு வாய்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து கூடிய சீக்கிரமாக போட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ